வணக்கம். ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். நேற்று போட்ட அந்த 6-7 மாட்டில் எது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 4வது மாதம் 2026 வருஷம் புதன்கிழமை. 2 மாடு அந்த கண்ணுக்குட்டி இருக்குதுங்க. போடுறது 4 பல்லு கெடேரி. பால் சர்வ சாதாரணமாக 3 வரும். நேற்று கொஞ்சம் பாலுக்கு தேங்கி சொன்னாங்க. ஒரே நேரத்தில் கை வச்சாவே எனக்கு தெரியும். பால் சர்வ சாதாரணமாக காலையில் 3 சாயங்காலம் 3 வரும். இதோட ரேட்டு 29,000 தான் போட்டிருந்தேன். கெடேரி கூட வந்த மாடலும் அது கம்மி பண்ணி தான் சொல்லிக்கிறேன். அருமையான கோணநாயா, காம்பு நல்ல பெருங்காம்புங்க. அருமையாக கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம். 4 பல்லு கெடேரி. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வேண்டிய மாடு விலை கம்மியான மாடுக தர்றேன். நம்ம வீடியோ போட்டதையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயம் போட்டதையும் விற்க, ஒவ்வொரு டயம் 4 நாள் எடுத்துகிட்டு கிடக்கு. இந்த வேலை காலத்தில் மாடுகள் வாங்கி கொண்டு போய் பக்குவமாக பாங்க. வெயிலுக்கு அதிகம் விடாமல் 2 மாடு தீவனம். எங்கள் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நான் போடுறது ஏரியாவுக்கு ஒரு வீடு வேறையாக இருக்குது. ஏரியாங்கிறது பூரா சொல்ல முடியாதுங்க. நான் போடுறது இந்த குச்சி தீவனம் ஒன்று மட்டும்தான் இப்போ அளவுக்கு போடுறேன். ஏன்னா நம்ம பெரிய லெவலில் போட்டு பாலை ஏற்றினா அப்புறம் அங்கே கொண்டு கொடுக்குற பக்கம் முணங்கிட்டு கிடப்பாங்கன்னு போட்டு குச்சி தீவனம் 1 கிலோ 1 கிலோ போடுறேன். அவ்வளோதான். கொண்டு போய் கறங்க 29 ரூபாய்க்கு தர்றேன். 4 பல்லு கெடேரி கறவை 3 தாராளமாக வரும். கொண்டு போய் நீங்கள் தங்க போல கறக்கலாம். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். மீதி நீங்கள் நேற்று கேட்ட மாடுகள் எல்லாமே அட்வான்ஸ் போட்டாங்க. அது நடப்பில் எப்படி என்ன வேகிறோம்னு பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ தளவு கையிருப்பு இருக்கிறது இந்த 4 பல்லு கெடேரி ஒன்று, இன்னொரு அந்த செனமாடு நேற்று போடுறதுல 2வது மாடு காட்டுற போகிறோங்க. இது செனையெல்லாவே இருக்க வாய்ப்பு இல்லை. இளஞ்சனையாக இருந்துச்சுன்னா உங்களோட, இல்லைன்னா உங்களோட. அடுத்து இந்த மாடு தான் எனக்கு நேற்று போடுறதுல 2வது மாடு. இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு அதிகபட்சம் 50 நாள் இனிக்கு. கோணான் நாயால் சூப்பராக இருக்குது. இதையும் கொண்டு போய் தாராளமாக வேணும்னா அந்த 2யுமே சொல்லுங்கள், ஏற்றி வர்றேன். இது 2ஆம் நீத்து கெடேரி. தலையீத்து ஈனி முடிச்சிருச்சு, கறந்துருச்சு. அப்போ 2ஆம் நீத்துங்களை கறவை நல்ல எதிர்பார்க்கலாம். மாடு அளவு மாடு, அவ்வளோதான். வேறு எந்த நேற்றெல்லாம் கேட்டாங்க. விலைக்கு ஒத்து விலை 33,000 போட்டிருந்தேன். அப்போ நம்ம ஒரு பக்கம் வாங்கி வாடகை கொடுத்து, இப்போ நீங்கள் எப்படி என்கிட்டருந்து வாடகை வரும் 10,000 15,000 அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகுதுப்பா. அப்படி நீங்கள் வாடகை கொடுத்து எப்படி கொண்டாந்து சேர்த்துறீங்களோ அவ்வளோ வாடகை கொடுத்து இல்லைனாலுமே குறைஞ்சது ஒரு 3,000 அந்த கணக்கில் தான் வருது எனக்குமே. அப்போ மாட்டுக்கூட அந்த விலை காசு சேருங்க பார்த்தீங்கன்னா ஒரு தொகையாகிக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து தர்றேன். 3 மாடு வந்துச்சுன்னா அதை பங்கிக்குவோம். அந்த மாதிரி ஒரே மாட்டில் 3,000 ரூபா வாடகை சேர்த்து சொல்ல மாட்டேன். 3 மாடு வருதுன்னா அதில் மாட்டுக்கு 1000 அப்படி போயிடுது கணக்கு, செலவு கணக்கு. எல்லாமே தொட்ட காசுக்கு நம்ம ஒரு பக்குவமாக கொண்டு போய் நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் கொண்டு போவாங்க. இன்னொரு 50 நாள் இன்றைக்கி 5 வரும். குணமெல்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த கண்ணுக்குட்டி 2 நேற்று போட்டிருந்தேன். இப்போ 16க்கு 2யும் தாரேன். ஒரு 32 ரூபா கொடுங்க. 2 கண்ணுக்குட்டியும் தாரேன். கண்ணு சுழி சுத்தமான கண்ணு, நல்ல வாழ்ப்புமான கண்ணுங்க. கொண்டு போய் நீங்கள் தாராளமாக இன்னொரு 6 மாதம் 7 மாதத்தில் இது ஊசி போடலாம். 2 கண்ணையும் சேர கிடது. ஏன்னா ஒன்று கத்திட்டு கிடக்குதுங்க. அதெல்லாம் நல்லா பெரும் பருக்கத்தில் வந்ததே. அந்த கண்ணு கத்திட்டே கிடக்குது. தாய்க்கு ஆசைப்பட்டு அதனால் இந்த கண்ணையும் கொடுத்தோம்னா நெம்ப ஏக்கமாக இருக்குது. அதனால் 2யும் கொடுப்பாங்க. அனுசரித்து தர்றேன். ஒன்றும் போட்ட வேலை கிடையாது. அனுசரிச்சுன்னு சொன்னதே உடனே நீங்கள் நான் வாங்கின வேலை கூட 7,000 8,000 தள்ளி கேட்டிங்கன்னா ஆகாது. ஏதாவது வாங்கின காசுக்கு வந்தாலும் மயில் குட்டிக்கலாட்டு 2ம் தர்றேன். கொண்டு போய் மேய்ச்சி கறக்கலாம். அந்த பெரிய கண்ணுக்கு லேசாக உனி அந்த கழுத்தெல்லாம் லைட்டாக இருக்குதுங்க. அது 2 ஷாம்பு கேம்பு வாங்கி தேய்ச்ச போது ஊசி போடக்கூடாது கண்ணுகளுக்கெல்லாம். அதுவும் சில பக்கம் பார்த்தீங்கன்னா போடுறாங்க. கண்ணுகளுக்கெல்லாம் தொடர்ந்து 3 மாதத்துக்கு ஒருக்க பூச்சி மருந்து மட்டும் கொடுத்துட்டோம்னா சூப்பராக சரியாகி வேணும்னா கொண்டு போய் தாராளமாக கறங்க. செனமாடு என்ன மோசமாக போனாலும் உங்களுக்கு இந்த 6 12 லிட்டர் கூடாது. 6 மஞ்சு 11 லிட்டராக கூட வச்சுக்கோங்க. ஒன்றும் தவறு வராது. இதெல்லாம் இந்த மாடு இருக்கலாம். பருத்தி கூட வச்சாலும் வைக்கலாம் வைக்கணும்னாலும் ஒரு 1/4 கிலோ வச்சிட்டோம்னா இங்கே நம்மகிட்ட வர்ற மாடுங்க அனைத்துமே 3/4 பருத்தி கூட வைக்கிறது நல்லது. எப்படின்னா செனமாடு இழைச்சி கிடக்குது. மற்ற என்ன நம்ம வைக்கப்புல் போட்டு தண்ணி கட்டி எது வேணாலும் குடுதாளி தீவனத்தில் ஒன்று தான் மாடுக்கு கட்டியாகுது. இந்த கெடேரியெல்லாம் விற்கிற மாதிரி இருந்ததுங்கன்னா, மடி வச்சு விற்கிற மாதிரி ஒரு 50 நாள் விற்கிற மாதிரி செனை அந்த மாதிரி இருந்துச்சுங்கன்னா என்ன பண்ணோம்னா மாடு தீவனம் போட்டு ஏற்றணும்னா மடி கிருன்னு வந்துடும்.
இந்த 50 நாளைக்கு ஒரு மூட்டை மாடு தீவனம் 1/2 கிலோ 1 கிலோ போட்டு தண்ணி காட்டியில் என்ன ஆகும்னா விற்கிறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது. நம்ம வச்சு கறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்துக்கிட்டு மடி சுரப்பு அந்த மாதிரி வரும். குணம் எப்படின்னு வரும். நான் அந்த கிராஸ் மாடு ஒன்றுக்கு மட்டும் குணம் இல்லாமல் நான் வாங்கவே மாட்டேன். வேணும்னா தாராளமாக கொண்டு வாங்க. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். இந்த மாடு வேணாலும் கொண்டு வாங்க. வருது 4 வல் கடையிலையும் காட்டுறேன். உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக கொண்டு போய் தங்கம் போல் கறக்கலாம். மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். மீதி மாடுகள்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக கொண்டு வாங்க. நான் வித்தாசினாலும் வித்தாசின்னு எழுதி போடுறேன், விற்கலினாலும் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இதெல்லாம் கேட்டாங்க விலை தோவே இல்லை. அப்போ நம்ம ஓரளவுக்கு அந்த வேலை இந்த தான் கொடுக்க முடியும். 4 கிடையாது எப்படின்னு வரும் காம்பு. இப்போ கறந்த வெடியாகத்த பார்த்தீங்களே, காம்பு கொணம் நாயம் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த 10 ஈத்துக்கு வச்சு கறக்கலாம். 4 வலித்தேன். 4 வழியே தலையேற்றி ஈனிடுச்சு. இல்லாட்டி இன்னும் மாடு நல்லா இருந்திருக்கு. இன்னும் பல் சேர்றப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் நேற்று தான் கண் போட்டு அப்போவே பல் சேர்ந்துருக்காது. 6 பல்லாத்தான் இருக்குது. கொணம் நாயம் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் கொண்டு போய் தேவைன்னா அந்த கண்ணுக்குட்டி இந்த 2 மாடு எல்லாம் ஒரே வண்டியில் ஏற்றலாம். இப்போ எங்களுதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வேறு, எங்களுக்கு மாமூலும் ஓட்டுற வண்டி என்ன ஆயிடுச்சிங்கன்னா இந்த லேடிட்டர் ஹீட் வருதுன்னு அதை பார்த்துட்ருக்காங்க. வேறு வண்டி பிடிச்சிட்டே இப்போ ஓட்டிகிட்ருக்குது. அதனால அட்வான்ஸ் ஓட்டுற நண்பர்களும் பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் மின்பின் ஆகலாம். ஆனால் ஒன்றும் நீங்கள் பயக்க வேண்டியது இல்லை. நான் தான் கான்ட்ராக்டில் இருக்கிறோம்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த வண்டிக்கு இருக்குதுங்க. அது கொஞ்சம் கூட்டு வண்டியில் இருந்தால் கொஞ்சம் வெயில் இல்லாமல் வரும். இல்லைன்னா இள நேரத்தில் கொண்டு அப்போ ஒரு நாளைக்கு சாயங்கால டைம் தான் ஏற்றுற மாதிரி வருது இல்லைங்க. அதனால கொஞ்சம் லேட்டு. எந்த மாடு வேணுமோ தாராளமாக கொண்டு போய் தங்கமாக கறக்கலாம். ராதாகிருஷ்ணன்